ஹலோ गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோட் டீகோடிங் தான். எதுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோட் டீகோடிங் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தனால இன்னைக்கு நம்ம கோட் மூவி பத்தி பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம மூவி ரிலீஸ் ஆகும்போது அந்த ப்ரொமோஷன் கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரெண்டு வகைப்படும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணியே ஹைப் ஏத்தி தியேட்டருக்கு கூட்ட வர வைக்கிறது, இந்தியன் 2 மாதிரி. செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த படத்துக்குள்ள இருந்தாலும் எதுவுமே இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறது, விக்ரம் 2 மாதிரி. இப்போ எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோட் படமும் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வருதா செகண்ட் கேட்டகரியில் வருதா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட், நானே நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு சில எக்ஸ்பிரிமெண்டான விஷயங்களை வெங்கட் பிரபு படத்துக்குள்ள வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது கோட் படத்து மேல இருக்கிற உங்களோட கண்ணோட்டத்தை டோட்டலாவே மாத்திரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணும்போது எனக்கு அப்படிதான் ஆச்சு. ரைட், நான் பெற்ற இன்பத்தை நீயும் பெறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், நான் தான் லோகேஷ். இந்த சேனல்ல மூவி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூ, மூவி டீகோடிங் அப்படின்னு சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே டக்குன்னு மிஸ் பண்ணாம பார்க்க வேற என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் சொல்ல போறேன், பண்ணி விடுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து ஒரு பிடிப்பே இல்லாம இருக்கிற ஒரு படம் தான் கோட். அந்த படத்துல இருந்து 2 சிங்கிள், ஒரு ட்ரெய்லர், அப்புறம் ஒரு சில போஸ்டர்ஸ் வந்தும் கூட படத்தோட கதைக்களம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் தான் கோட். அண்ட் அது மட்டும் இல்லாம சினிமால தளபதியோட லுக்கும் டிஏஜி கேரக்டரும் வச்சு எடுக்க போறதுனால லூப்பர் அண்ட் ஜெமினி மேன் இந்த படத்தோட ரீமேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பல ரூமர்ஸ் வந்தாலும் கோட்டோட கதை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு. ஆனா ஓப்பனா சொல்ல போனா படத்தோட கதை வந்து எந்த மாதிரி ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட்டோட ட்ரைலர் வந்தாதான் தெரியும். இருந்தாலும் இப்ப தளபதி பர்த்டே ஸ்பெஷலா விட்டுருந்த கிளிம்ஸ் வீடியோல இருந்து லைட்டா நம்ம டீகோடிங் பண்ண போறோம். 50 செகண்ட் தான் அந்த கிளிம்ஸோட டியூரேஷன். ஆனா அதுல 46 செகண்ட் எனக்கு வேணாம், பாக்கி இருக்கிற 4 செகண்ட் எனக்கு போதும் இந்த வீடியோ பண்ண. கோட் மூவி சைட்ல இருந்து வந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம அதுல வந்து 3 தளபதியை பார்க்கலாம். அது வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கோட் படம் ஷூட்டிங் எடுத்த பிளேசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து, ரஷ்யா அண்ட் இந்தியா. அதுலயும் முக்கியமா தாய்லாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சோல்ஜர் கெட்டப்ல இருக்கிற இந்த தளபதியோட சீனை தான் தாய்லாந்துல ஷூட் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம செகண்ட் சிங்கிள்ல கன்ஃபார்ம் பண்ணலாம். செகண்ட் சிங்கிள்ல சோல்ஜர் தளபதியும் ஃபேமிலியும் பார்க்கலாம். அவருக்கு ஒரு பையனும் ஒரு ஒய்ஃப் இருக்கிறத பார்க்கலாம். அவங்க இருக்கிற பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்காக்ல வந்து சோல்ஜர் தளபதி வந்து ஃபேமிலியோட செட்டில்டு. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேக்கோட அந்த பையன் இருக்கா பாருங்க. சோ ஆல்ரெடி அவங்க செட்டில் ஆயிருக்காங்க. ரைட், அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சோல்ஜர் கேரக்டர் வந்து மிடில் ஏஜ் மேன்ல ஒரு தளபதியை பார்த்திருப்போம்ல, அவருடைய ஃபிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர். ஆனா அதான் இல்ல. கோட்டோட கிளிம்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பைக் சேசிங் சீன் வந்து பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் சிங்கிளோட டைம் லைனும் பிரசன்ட் தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன பையன் உட்கார்ந்துகிட்டு இருக்க ஷாட்ல தளபதிக்கு பின்னாடி நிறைய வண்டிகள் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அது வந்து 2024 இருக்கிற வண்டிங்க, அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கிற வண்டிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஷாட்ல பேக்ரவுண்ட்ல 2 பேர் பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து கையில மொபைல் போன் வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த சீன்ல தளபதியோட பாக்கெட்லயும் போன் இருக்கு. சோ அப்படி வச்சு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நடக்கிறது பிரசன்ட்ல தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மிடில் ஏஜ் மேனோட ஃபிளாஷ்பேக் இந்த தளபதி கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேருமே தனித்தனி, ஒரு ஆள் இல்ல அப்படின்றது இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது. 2 பேரும் ஒரு ஆளா இருக்கிறதுக்கு சான்சஸ் சுத்தமாவே இல்ல. இந்த இடத்துல ஒரு காரியம் கன்ஃபார்ம் ஆகுது, கோட் படத்துல 3 தளபதி இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப பண்ண டீகோடிங் தான். ரைட், அப்ப கோட் படத்துல டபுள் ஆக்ஷன் இல்ல ட்ரிபிள் ஆக்ஷன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சோல்ஜர் கேரக்டர் வந்து படத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மியா இருக்கிற ஒரு ஆளாவும் படத்தோட ஒரு பேசிக் ஸ்டோரியை பில்ட் பண்ற ஒரு கேரக்டராகவும் தான் இந்த ஒரு கேரக்டர் இருக்க போது. இவர் மூலமா கனெக்ட் ஆகி தான் அடுத்தடுத்த சம்பவங்களும் மத்த 2 தளபதியும் காத்துல இறங்குற மாதிரி காட்டுவாங்க. சோ இவர் ஒரு சோல்ஜர் அப்படின்றது கன்ஃபார்ம். அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட கதை நடக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்காக். ரைட், அடுத்த ஷாட் என்ன பாத்தீங்கன்னா சோல்ஜர் தளபதி வந்து தீயில இருந்து தப்பிச்சு வர மாதிரி பாத்திருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த ஷாட்ல வந்து ஃபயர் இன்ஜின் அண்ட் போலீஸ் எல்லாம் நிக்கிற மாதிரி பாத்திருப்பீங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பயங்கரமான ஒரு ஃபயர் ஆக்ஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபயர் இன்ஜின்ல வந்து தாய் பாசம் இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிருப்பேன்னு பாத்தீங்கன்னா சோல்ஜர் தளபதி வந்து தாய்லாந்துல செட்டில் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சோ இதை வச்சு பார்க்கும்போது தாய்லாந்துல தான் அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சோல்ஜர் தளபதி தான். அண்ட் அது மட்டும் இல்லாம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல ஒரு பாம் வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்திருப்போம். மேபி அந்த ஒரு பாம் பிளாஸ்டிங்கும் இந்த ஒரு தளபதிக்கும் கனெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது அவருடைய ஃபேமிலியும் லைஃபையும் பாதிச்சிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. மேபி இந்த ஒரு கேரக்டர் இறந்து கூட போயிருந்திருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இவருடைய மரணத்துல ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கத்தான் இந்த ஒரு கேரக்டர் வந்து சீன்ல வர வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த வயசான கேரக்டரோட பையனா இந்த ஒரு சோல்ஜர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கோட் கிளிம்ஸ்லயும் சில போஸ்டர்ஸையும் வச்சு பார்க்கும்போது இவர் வந்து ஒரு சயின்டிஸ்டா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சயின்டிஸ்டோட பையன் தான் சோல்ஜர். சோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த 2 கேரக்டருக்குமே 2 மோட்டிவ் இருக்கு. பேங்காக்ல வச்சு யாரையோ சம்பவம் செய்ய பார்க்கிற சோல்ஜர், ஆனா அதுல தெரியாதனமா அவர் இறந்துறாரு. அதுக்கு பழி வாங்குற விதமா ரஷ்யாலையும் இந்தியாலையும் யாரையோ ஒருத்தரை டார்கெட் பண்ணி கொல்ல பார்க்கிற சயின்டிஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஷாட்டை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு
சயின்டிஸ்ட் வந்து கிரிமினலா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவர் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போற மாதிரியும் காட்டுறாங்க. ரைட், அடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இது யாரு அப்படின்றது தான். இந்த ஒரு யங்கர் கேரக்டர் வந்து குளோனா இருக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு என்ன, நிச்சயமாவே குளோன் தான். மேபி அந்த சயின்டிஸ்ட் மேக் பண்ண ஒரு குளோனா இவர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷாட்ல ஒரு சயின்ஸ் லேப் நீங்க பாத்திருப்பீங்க. அதுல ஒரு ஆள் எதையோ பார்த்துட்டு இருக்க மாதிரியும் நீங்க பாத்திருப்பீங்க. இது வந்து தளபதி தான், எங்கான தளபதி தான், ஏஜ்டு கேரக்டர் இல்ல. அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குளோனை உருவாக்குற ஒரு டிவைஸ் தான். அப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு குளோன் மேக்கிங் ப்ராசஸ் தான். அதாவது ஒரு குளோனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு யங்கர் கேரக்டர் வந்து ஒரு குளோன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஷாட்ல நிக்கிறதும் அந்த யங்கர் கேரக்டர் தான். சோ அப்படி வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குளோனை இன்னொரு குளோனை உருவாக்கிட்டு இருக்கு. அதாவது எந்திரன் படம் பார்த்திருக்கீங்களா? எந்திரன் படத்துல வந்து ஒரு ரோபோவை இன்னொரு ரோபோ உருவாக்கும்ல, அந்த மாதிரி அங்க ஒரு சீன்ல அந்த ஹியூமன் பாடியோட ப்ராசஸ் நடக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்டர் எழுதியிருப்பாங்க, பீக் ஆஃப் 11 பில்லியன் பை 2050. சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு கதைக்களம் 2050 நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. அதாவது அங்க என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு சயின்ஸ் லேப்ல வந்து குளோனிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம குளோனை இன்னொரு குளோனை உருவாக்கிட்டு இருக்கு. அப்படி வச்சு பாத்தீங்கன்னா 2050க்குள்ள 11 பில்லியன் குளோன்ஸ் வந்து இந்த உலகம் ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான் அங்க மென்ஷன் பண்றாங்க. சோ அதை தான் நம்ம ட்ரெய்லர் கட்ல பார்த்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ற ஹிட்டனை ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேயோட நல்ல ஒரு ரீசனோட செஞ்சாங்க அப்படின்னா எந்திரன் மாதிரி ஒரு சம்பவமா வந்து நிற்கும். யதார்த்தத்தில் பாத்தீங்கன்னா ரோபோட்டை விட குளோன் வந்து ரொம்பவே அட்வான்ஸான ஒரு விஷயம் தான். எந்திரன் படத்துல வர மாதிரி நமக்கே அந்த ரோபோட் ரிப்பீட் அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி நினைக்க தேவையில்ல. மனுஷன் மாதிரியே இருக்கிற ஆனா மனுஷன் இல்லாத நம்ம சொல்றது எல்லாத்தையுமே கேட்கிற ஒரு விஷயம் தான் குளோன். ரைட், இப்ப இருக்கிற அந்த லேப் வசதி எல்லாம் வச்சு இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு இந்த மாதிரி ஒரு குளோனை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே சமயத்துல போக 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 இது வந்து ரொம்பவே ஈஸி ஆயிரும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ ரொம்பவே அட்வான்ஸான ஒரு விஷயம் தான் இந்த ஹியூமன் குளோன்ஸ் அப்படின்னு சொல்றது. ரைட், இந்த ஒரு பாயிண்ட்டை மையமா வச்சு படத்துல வெங்க பிரபு யூஸ் பண்ண போறாரு அப்படின்னா மேபி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரீசன் நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளேயோட இருந்துச்சுன்னா அடுத்த எந்திரனா கோட் வந்து நிக்க வாய்ப்பு இருக்கு. ரைட், இப்ப மேட்டருக்கு வரேன். இது வந்து ஒரு குளோன் மேக்கிங் ப்ராசஸா இருந்துச்சுன்னா அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கோட் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி சிம்பிளா ஒரே ஒரு லைன்ல இந்த கோட் மூவி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த ஒரு சோல்ஜர் கேரக்டர் இருந்தனால சயின்டிஸ்டா இருக்கிறவங்க அப்பா பையனோட மரணத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு பையனோட ரூபத்துல இருக்கிற குளோன்ஸையே விட்டு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு ஸ்டோரியா இருக்கும் கோட். ஒரு குளோன் இறந்துருச்சுன்னா இன்னொரு குளோனை டக்குன்னு உருவாக்கிடுவாங்க. ஒரே ஒரு டைம் கொன்னவனை மறுபடியும் கொன்னு அவன் மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்க வர ஒரு கதை தான் கோட். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு குளோன் கேரக்டர் வந்து ஒரு டைம் இல்ல பல டைம் இறந்த மாதிரி ஷூட் பண்ணிருக்கிறதா எனக்கு ஒரு ரூமர் வந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த குளோன் இறந்துச்சுன்னா இன்னொரு குளோனை ஏவி விட்டு போட்டு தள்ளுறது ஜெமினி மேன் மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாம கோட் மூவில தளபதியோட ஒரு மல்டி ஆக்ஷனா நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இவங்க வந்து நல்லா எடுத்துட்டாங்க அப்படின்னா கோட் வந்து அடுத்த ஒரு எந்திரனா வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. ரைட், வெங்க பிரபு இந்த ஒரு கதையை நல்லா எடுப்பாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அவ்வளவுதான் இந்த வீடியோ. நான் சொன்னதான் எல்லாமே படத்துல வரணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. நான் வந்து என்னோட தியரியை தான் நான் சொன்னேன். மேபி உங்களுக்கு வேற ஏதாவது தியரி இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது தளபதி ஃபேனா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.